ஏங்க 40% மார்ஜின் இருந்த ஐடி கம்பெனிஸ் இன்னைக்கு 20க்கு கீழே வந்துருச்சு. இந்த 40லேருந்து 20 வரும்போது ஒரு வாட்டி அவங்களுக்கு மார்ஜின் பிரஷர் வந்த போதோ வேற ஏதோ growth கொஞ்சம் குறைஞ்ச போதோ என்ன பண்ணாங்க? ஒரு வாட்டியும் 2016, 17ல வந்தப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் ரெவென்யூ growth வரும்போது ஆள் தேவைன்னா அதுக்கு தேவையான ஆளை எடுத்துக்கிறாங்க. இதுல இப்ப என்ன புதுசா ஐடி கம்பெனிஸ் பண்ணிட்டாங்க? ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு இது நடக்குது ஷாம். ஸோ இந்த ஜிசிசி எல்லாம் செட்டப் பண்ணும்போது தே நோ தே ஆர் கோயிங் டு லூஸ் த பிஸ்னஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஹெல்பிங் திஸ் கம்பெனி செட்டப் த ஜிசிசி. ஸோ ஒரு ஒன் டைம் ரெவென்யூவாவது அவங்களுக்கு வருது, பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்னு. ஸோ இதுவுமே முன்னாடி பண்ணது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐநாட்டிக்ஸ் வந்து இன்க்யூபேட்டட் இன்சைட் காக்னிசன்ட். அப்போ அதே மாதிரி தான் வந்து இன்ஃபேக்ட் காக்னிசன்டே சத்தியம் இன்க்யூபேட் பண்ணது தான் வந்து. ஸோ இது வந்து பட் இட் இஸ் ஆக்சிலரேட்டிங் நோ. பட் இதோட பாயிண்ட் என்னன்னா பீப்புள் ஹேவ் டு பி ஸ்லைட்லி கேர்ஃபுல் பிகாஸ் இதெல்லாமே ஒரு ஒன் டைம் ரெவென்யூவாக வரும், அவ்வளோதான். ஒன்ஸ் யூ ட்ரான்ஸ்ஃபர் இட் டு த நாம growth பார்க்கறது சஸ்டைனபிள் இல்லை, இதெல்லாமே ஒரு ஒன் டைம். ஸோ ஒரு நார்மலைஸ்ட் ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஒன் டைம் வந்து அந்த கிளைண்ட் பெரிய கிளைண்ட் வால்மார்ட்கோ யாருக்கா செட்டப் பண்ணாங்கன்னா ஒரு அந்த ஒன் டைம் growth வரும், பட் தட் இஸ் நாட் கோயிங் டு சஸ்டெயின். ஸோ ஃபூல் ஆகக்கூடாது அதை வச்சு.